இன்னைக்கு டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் மிக்ஸ்டு ஹோம்மேட் சாக்லேட் தான் பார்க்க போறோம். இதுல நமக்கு எப்படியெல்லாம் வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்க் சாக்லேட் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் சாக்லேட் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து 250 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் கிடைக்காது எக்ஸாக்டா. ஒரு 480 470 460 அந்த மாதிரி கிராம்ஸா கிடைக்கும். ஏன்னா பாதி பாத்திரத்திலயும் ஸ்பேச்சுலாலையும் ஒட்டிக்கும். டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம ஹீட் பண்ணி இந்த சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ளேவரை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண ஸ்மெல் போயிடும். நான் இன்னைக்கு ஹேசல்நட் ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட்டை அப்படியே எம்டியாக விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் பட்டர் கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து கிளாஸியாக கிடைக்கும். பட் நான் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதை வெளியவே தான் அவங்க வச்சு சாப்பிட போகிறாங்க. இதை நம்ம வந்து சிலிக்கான் மோல்டில் போர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வெளியே வச்சிருக்கலாம். இல்லை 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மெஷர் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டு எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸில் எசன்ஸ் கிடைக்குது. அதை விட நம்ம வந்து இது கூட உலர் திராட்சை நட்ஸ் இந்த மாதிரி போட்டு நிறைய கொடுக்கும் போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸை நீங்களும் செஞ்சு சேல் பண்ணலாங்க. ஒரு கிராம் வந்து உங்களுக்கு 1 rupees போல் வரும். இந்த மாதிரி ஹோம் பேக்கிங் டிப்ஸ்லாம் வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி